வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற ட்ராயிங் என்னென்னா ரைசிங் ஆகிற ஒரு ட்ராயிங்கு. ஓகே, சன் ரைசிங் ட்ராயிங். இது வந்து ஒரு சிம்பிளாக தான் வந்து வாட்டர் கலரில் வந்து நம்ம இப்போ ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா மார்ஜின் போட்டு ஒரு வாட்டர் கலர் பேப்பரை வந்து போர்டில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் எடுத்துருக்கிறது வாட்டர் கலர் கேக், பாயிண்ட் ப்ரஷஸ் நம்பர் 12. ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கிறேன், ஏன்னா காஞ்சி போயிருக்கும் இல்லையா. ஸோ அதனால் வாட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நான் எடுத்துருக்கிற கலர் வந்து ஆரஞ்ச். ஸோ ஜஸ்ட் லைன் வந்து லென்த்தாக வந்து லைன் வந்து ஜஸ்ட் மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த சன் வந்து அந்த ரைஸ் ஆகிற இடத்த வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒயிட் வந்து கேப் விட்டு, அதாவது அந்த சன் வந்து கேப் விட்டு நம்ம வரையணும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து ஸ்மஜ் பண்ணிக்கணும். ஸோ அதை வாஷ் பண்ணுறோம் நல்லா பாருங்கள். அடுத்து நம்ம எடுத்துருக்கிற கலர் ப்ளூ. ஸோ நல்லா வந்து வாட்டர் பேஸாக வந்து வாஷ் பண்ணிக்கோங்க. இது போல் ரொம்ப தேய்க்காதீங்க, பேப்பர் வந்து ரொம்ப தேய்க்கக்கூடாது. ஸோ லைட்டாக அந்த வாட்டர் இருக்கும்போதே வந்து நம்ம லைட்டாக வந்து வாஷ் பண்ணால் போதும் பேப்பரு, ஏன்னா டேமேஜ் ஆகாது. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு வாட்டர் டச் பண்ணுறது நல்லா தெரியுது பாருங்கள், ஏன்னா பக்கத்துலேயே தான் வாட்டர் பவுல் வந்து நான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அடுத்ததான் நம்ம எடுத்துருக்கிறது சாப் க்ரீன். இது க்ரீன் கலர் எடுத்து ஜஸ்ட்டு வந்து வாட்டர் பேஸாக வந்து வாஷ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் பாருங்கள், வழக்கமாக நம்ம வந்து வாட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி தானே நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து க்ரீன் வந்து லைட் ஷேடு வந்து கொடுக்குறோம் பாருங்கள். இந்த வீடியோ பார்த்து அழகாக இதே போல் ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப டார்க்காகவோ ரொம்ப லைட்டாகவோ வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து அப்படியே வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ நான் எடுத்துருக்கிற ப்ரஷ் வந்து லைனர் ப்ரஷ். ஓகேங்களா, உங்கள்கிட்ட ஜீரோ ப்ரஷ் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், லைனர் அதாவது பாயிண்ட் ப்ரஷ். ஓகே, இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வரைகிறது வந்து என்னென்னா ட்ரீ எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம லாங் ஷாட்டில் தெரிகிற போல் இப்போ நம்ம வரைகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் லைனர் ப்ரஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த ட்ரீ எஃபெக்ட்டுக்காக லென்த்தாக வந்து அந்த ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து நம்ம வந்து
ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் நம்ம ஆர்ட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், லாங் ஷாட்டில் தெரிகிற போல். இப்போ வந்து அந்த ட்ரீ எஃபெக்டோட லீவ்ஸ்லாம் வந்து நம்ம போடுறோம். ஸோ இந்த லீஃப் செக்ஷன் வந்து பாருங்கள், எந்த டைப்பில் வந்து நம்ம வந்து டச் பண்ணுறோம், இந்த ப்ரஷ்ஷை வந்து எப்படி யூஸ் பண்ணுறோன்றத நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் அதோட பிரான்ச்சஸ், அதாவது ட்ரீயோட பிரான்ச்சஸ் வந்து எப்படி அந்த லீஃபோடு வந்து நம்ம எப்படி வந்து ட்ரா பண்ணுறோம் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த வாட்டர் ஏரியா ஃபுல்லாக வந்து லைட்டாக வந்து வாஷ் பண்ணுறோம். அந்த க்ரீன் எஃபெக்ட்லேயே வந்து வாஷ் பண்ணுறோம். இப்போ அடுத்ததாக நம்ம எடுத்துருக்கிற கலர் வந்து டார்க் க்ரீன். ஓகே, சாப் க்ரீன் அண்டு டார்க் க்ரீன் வந்து ரெண்டு வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி, ஸோ ஜஸ்ட் அந்த வாட்டர் ஏரியாவில் ஜஸ்ட் அந்த ஷேட்ஸ் வந்து நம்ம போடுறோம். ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து ஒரு சில புற்கள் வந்து வளர்ந்துருந்தால் எப்படி இருக்கும், அதன் போல் நம்ம இப்போ ஒரு பெயிண்டிங் பண்ணுறோம். பாருங்கள், கலர் வந்து பார்த்திங்கன்னா சாப் க்ரீன் அண்டு டார்க் க்ரீன், ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணி இப்படி ஒரு அந்த கிராஸி ஏரியா வந்து நம்ம பண்ணுறோம்.
ஸோ இதோட அந்த புற்களோட நிழல் பகுதி வந்து கீழ்ப்பக்கமாக தெரிகிற போல், அதாவது தண்ணியில் வந்து தெரிகிற போல் இப்போ வந்து நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ எடுத்துருக்கிற கலர் வந்து இப்போ டார்க் ப்ரௌன். சில பேர்ட்ஸ் வந்து நம்ம இப்போ வந்து இங்கே வந்து பெயிண்ட் பண்ணலாம். ஸோ லைனர் ப்ரஷ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது எந்த எஃபெக்டில் வந்து நம்ம இது இருந்தால் அழகாக இருக்கும். ஸோ இது நல்லா செக் பண்ணிக்கோங்க. இது என்னென்னா இங்கே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வால் பகுதி தான் வரைகிறேன், அடுத்தது இது கழுத்து பகுதி, இதோட தலைப்பகுதி பாருங்கள், அதோட இறகுகள்லாம் வரைகிறோம். ஸோ ஓகே, ஸோ லைட்டாக அந்த ட்ரீ எஃபெக்டில் டச் பண்ணுறோம். இன்னும் ஹைலைட்டாக வந்து இந்த சன் தெரியணுன்றதுக்காக ஃபுல்லாக வந்து ஆரஞ்சு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணுறோம். அந்த சன் ஏரியாவை சுற்றி ஃபுல்லாக ஆரஞ்சு வந்து ஜஸ்ட் ஸ்மஜ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸோ அடுத்ததை வந்து உங்களுடைய சிக்னேச்சர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அது ஒரு ட்ரெண்டியாக வந்து எப்போவுமே வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஓகே, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இன்னும் வந்து அடிஷ்னலாக வந்து நீங்கள் இதுலேயும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் நிறையா. தேங்க்யூ ஸோ மச். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.